சின்ன மருமகள்ல அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஊர் பஞ்சாயத்தை கூட்டி இருக்காங்க. ராஜாங்கம், சேது, மோகனா, அப்பத்தா, ஈஸ்வரி, சாவித்திரி, தாமரை, ஐஸ்வர்யான்னு சொல்லி மொத்த குடும்பமும் இங்கே நிற்க, இந்த பக்கம் தமிழ், செல்லப்பாண்டி, வசந்தி, தானம் எல்லாரும் நிற்கிறாங்க. சரிப்பா, இந்த ஊர் பஞ்சாயத்தை கூட்டிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஊருக்காரவ கேட்கவும், அப்பதான் ராஜாங்கம், இங்கே பாருங்க ஊர் பெரியவங்க, உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதும் இல்லை. எங்கள் வீட்டு பிரச்சனை ஊர் வரைக்கும் தெரிஞ்சு போச்சு. என் மகன் சேதுக்கு அந்த பொண்ணு தமிழ்ச்செல்வியோட வாழ விருப்பம் இல்லை. இது நம்ம ஊர் வழக்கப்படி அத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் சொல்ல, ஏன்பா சேது நீ என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி ஊருக்காரவ கேட்கவும், ஊர் பெரியவகிட்ட எங்கள் அப்பா சொன்னது தான், எனக்கு அவ கூட வாழ சம்மதம் இல்லை, எங்கள் உறவை இதோட முடிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்ல, அப்போ தான் தமிழ்கிட்ட கேட்குறாங்க. அப்போ தான் தமிழ்ச்செல்வி, ஊர் பெரியவங்க எல்லாத்துக்கும் வணக்கம், இவங்க ஒரு காரணம் சொல்கிறாங்களே, என்ன எதுக்காக இவங்க குடும்பத்துல இருந்து தள்ளி வைக்கிறாங்க, இவங்க குடும்பத்துல இருந்து என்னை எதுக்காக அத்துவிட நினைக்கிறாங்கன்னு ஒரே ஒரு காரணம் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், அப்பதான் சேது கோவப்பட்டு, ஏண்டி உனக்கு தெரியாதா நீ என்ன காரியம் செஞ்சேன்னு, என் அப்பா செயலுக்கு போறது காரணம் நீ தானடி அப்படின்னு சொல்லிட்டு சேது கோவப்பட, அப்பதான் ஊருக்காரவங்க, ஏப்பா பேசிக்கிட்டு இருக்கோல கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை சொல்லவும், அப்பதான் தமிழ், எப்படி 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 உங்க அப்பா ஜெயிலுக்கு போறதுக்கு நான் காரணமா? நான் இப்பயும் சொல்றேன், ஜெனிக்கும் சக்திக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி எங்க அப்பா கிட்ட நான் சொல்லவே இல்லை. எங்க அப்பா என்னமோ நான் தான் சொன்னேன்னு சொல்றாரு, ஆனா எங்க அப்பா கிட்ட நான் சொல்லவே இல்லை. சரி, அப்படியே நான் சொன்னதாவே நீங்க வச்சுக்கங்களேன், நான் செய்யலேன்னு சொல்லிட்டேன். ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணது ஒரு பக்கம், அதுக்கப்புறம் நடந்த சூழ்ச்சினால தானே உங்க அப்பா ஜெயிலுக்கு போனாரு. உங்க அப்பா மேல நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தேனா, இல்ல உங்க அப்பா தான் கொலை பண்ணாருன்னு நான் வாக்குமூலம் கொடுத்தேனா, எதன் அடிப்படையில உங்க அப்பா ஜெயிலுக்கு போறதுக்கு நான் காரணமா அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், சேதுவால எதுவுமே பேச முடியல. என்னடி அறிவாளித்தனமா பேசுறேன் நினப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், அப்பதான் ஊருக்காரவ, ஏன்பா அந்த பிள்ளை சொல்றதும் நியாயம் தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்காரவ சொல்லவும், அப்பதான் ஈஸ்வரி, என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் காரணமே இல்லைன்னு சொல்லி விடுங்க, எங்க வீட்டு பிள்ளை சேதுவுக்கு அவளோட சேர்ந்து வாழ சம்மதம் இல்லைங்க, இதை இதோட முடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்ல, அப்பதான் தமிழ்ச்செல்வி, இங்க பாருங்க, இதெல்லாம் அவ்வளவு ஈஸியா விட முடியாது, நான் எந்த தப்பும் செய்யல, நான் ஏதாவது தப்பு செஞ்சு அதை ஆதாரபூர்வமா நிரூபிச்சாகனா நான் ஆமா என் மேல தப்பு இருக்கு, அதனால இவங்க சொல்றதுக்கெல்லாம் சம்மதம்னு சொல்லலாம். நிறமாச கர்ப்பிணியா இவர் பிள்ளைய என் வயிற்றுல சமந்துகிட்டு இருக்கேன், இந்த நிலைமையில ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இவங்க இந்த குடும்பத்துல இருந்து என்ன அத்துவிட பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், அப்பதான் ஈஸ்வரி, வாடி அம்மாவா, என்னம்மா சொன்ன நீனு, அந்த பெரிய வீட்டுல இருந்து தலையில ஒரு குடம் தண்ணி எள்ளி ஊத்தி இந்த வீட்டுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமில்லைன்னு சொல்லி சூடத்தை ஏத்தி சத்தியம் பண்ணிட்டு போனியேம்மா, இப்ப என்னமோ ஏதோ நாங்களா சேர்ந்துதான் உனக்கு இந்த வீட்டுக்கும் ஆகாதுன்னு சொல்லி அத்தை விட்ட மாதிரி பேசுற, நீ தானடி கோவப்பட்டு வீட்டை விட்டு போன, தலைமொழிகிட்டு போன, இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இந்த வீட்டுல இருக்கிறவங்கள நான் உறவாவும் ஏத்துக்கிற போறதும் கிடையாது அப்படின்னு இப்ப என்னமோ வந்துட்டு ஏதேதோ கதையா சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், இப்பயும் அதைத்தான் சொல்றேன், இங்க நிக்கிறீங்களே இங்க இருக்கிற யாரையுமே எனக்கு உறவும் கிடையாது, நான் உறவாவும் ஏத்துக்கிறவும் மாட்டேன், ஆனா நீங்க சொல்ற காரணம் தான் புரியல, இந்த நிமிஷம் கூட எனக்கு அத்து விட்டு போறதுக்கு, இவர் கட்டின தாலியை தூக்கி எறிஞ்சிட்டு போறதுக்கு எனக்கு எந்த இதுவும் கிடையாது, நான் செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பேன், ஆனா எனக்கு ஒரு காரணம் தெரியணும்ல, தப்பே செய்யாம தப்பு செஞ்சேன்னா யார் அப்படி கேட்டுக்கிட்டு இருப்பா, இங்க பாருங்க, இப்ப நான் சொல்றேன், நான் எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லவே இல்லை, அப்படி ஒருவேளை நான் தான் செஞ்சேன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை ஆதாரபூர்வமா நிரூபிச்சுட்டு நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் அதை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், அப்பதான் சேது, என்னடி என்ன பேசிக்கிட்டு இருக்க, நான் தப்பு பண்ணலைன்னா அதை நான் தானடி நிரூபிச்சு காட்ட முடியும், அதே மாதிரி நீ தப்பு செய்யலைன்னா அதை நீ தானடி நிரூபிச்சு காட்டணும், நான் ஏண்டி நிரூபிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், அது சரியா இருக்கே, இந்த தமிழ்ச்செல்வியை பார்த்தா கேனச்சரிக்கை மாதிரி இருக்கா, ஒவ்வொரு தடவையும் உங்க வீட்டுல 6 மாசத்துக்கு ஒரு தடவை என் பக்கம் தப்பு இல்லைன்னு சொல்லி நான் நிரூபிச்சு காட்டிக்கிட்டு இருக்கணும், ஆனா இந்த தடவை உங்களை நிரூபிக்க சொன்னா தப்பிக்க பாக்குறீங்கல்ல, இங்க பாருங்க ஊர் பஞ்சாயத்துக்காரர்களே, என்னுடைய முடிவு இதுதான், என் மேல தப்பு இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அந்த தப்பை இவங்க நிரூபிச்சு காட்டட்டும், அடுத்த நிமிஷமே இவர் கட்டின தாலியை தூக்கி எரிஞ்சிட்டு ஓலையை முறிச்சு போட்டு
இவருக்கும் எனக்கும் எந்த ஒட்டுள்ள உறவுலேன்னு சொல்லி நான் போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும் அப்பதான் ஊர் பஞ்சாயத்துக்காரவளும், ஏன்பா அந்த பிள்ளை சொல்றதும் வாஸ்தவமான விஷயம் தானே, இப்ப ஊர் பஞ்சாயத்து முறைப்படி அத்து விடணும்னா அதுக்கு சரியான காரணம் இருக்கணும். உங்க தரப்புல ஒரு காரணம் சொல்றீங்க, அந்த பிள்ளை தரப்புல ஒரு காரணம் இருக்கு. அந்த பிள்ளை சொல்றது நியாயம் தானே. நிறமாச கர்ப்பிணியா இருந்து அந்த பிள்ளை இவ்வளவு உறுதியா சொல்லையில நீங்க அதை செஞ்சுதானே ஆகணும். நீங்க அதை செய்யற தட்டிக்கோ ஊர் பஞ்சாயத்து வழக்கப்படி உங்களை அத்துவிட முடியாது அப்படின்னு சொல்லி ஊருக்காரவ சொல்லிட்டு பஞ்சாயத்தும் பார்த்தா கலைஞ்சு போயிருது. அப்பதான் ஈஸ்வரி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம, ஏண்டி நில்லுடி அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், என்ன உங்களுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், என்னடி படிக்கிறேன்ற திமிருல படிப்புல அந்த அறிவை வச்சு இம்புட்டு திமிரா பேசிட்டு போறியா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், இல்லையே அப்படியெல்லாம் இல்லையே, இப்படி பேச சொல்லிலாம் காலேஜில் சொல்லி கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்னடி நக்கலா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், நக்கல்லாம் இல்லை, இந்தா பாரு பெருசு, உன்கிட்டலாம் எனக்கு பேசுறதுக்கு நேரமும் கிடையாது விருப்பமும் கிடையாது, முதல்ல நகர் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், என்னடி அன்னைக்கும் போன்ல தான் அப்படி பேசுற, இப்ப இப்படிதான் பேசுற, உனக்கு திமிரு கூடிருச்சடி அப்படின்னு சொல்லி இங்க ஈஸ்வரி அடிக்க கைய ஓங்க. அப்பதான் தமிழ் திருப்பி ஓங்கி பல்லார்னு ஒரு அற விட்டுறாங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, பழைய தமிழ்ச்செல்வி நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உங்க வீட்டுல யாரு என்ன சொன்னாலும் வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருந்த தமிழ்ச்செல்வி நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உங்க வீடே வேணான்னு சொல்லி தூக்கி போட்டு வந்தவன் நானு, என்னைய மட்டுமே நம்பி வாழ போறவன் நானு, என்னமோ என்கிட்ட வந்து கைய நீட்டிக்கிட்டு இருக்க. இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும், பஞ்சாயத்துல சொன்னது உன் காதுல விழுந்துச்சு தானே. இதுக்கு முன்னாடி வரைய வயசுல பெரியவங்கன்னு சொல்லி மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருந்தேன். இதுக்கு மேல உனக்கு அந்த மரியாதைலாம் கொடுக்க முடியாது. எனக்கு என்னமோ இப்பதான் உன் மேல எனக்கு சந்தேகமே வருது. அடிக்கடி நீ என்கிட்ட இப்படி உரண்டை இழுக்கிறது, போனை போட்டு உன்னைய வீட்டை விட்டு துரத்திட்டேன் பாத்தியா அப்படின்னு சொல்லி என்கிட்ட நீ நக்கலா பேசுறது, இதெல்லாம் பார்க்கையில இந்த சதியை எனக்கு என்னமோ நீ தான் செஞ்சிருப்பேன்னு தோணுது அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவோ ஈஸ்வரி பார்த்தா திரு திருன்னு முழிக்குது. அடி வாங்கின அதிர்ச்சியில கன்னத்துல கைய வச்சு இங்க அதிர்ச்சியோட தமிழை பார்த்துக்கிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ இதை நீ தான் செஞ்சிருப்பேன்னு தோணுது. ஆதாரத்தோட நான் நிரூபிச்சேன்னு வையேன், அந்த வீட்டுல உன்னால ஜென்மத்துக்கு இருக்க முடியாது. இனிமேல் என்கிட்ட வந்து இப்படி ஏதாவது பேசுறது, என் பக்கமே நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நல்லா மிரட்டிடுறாங்க. ஈஸ்வரியால பார்த்தா எதுவுமே பேச முடியல. என்னம்மா உன்னைய அடிச்சிட்ட அப்படின்னு சொல்லி சித்ரா சொல்லவும், எழுக்கடி அவளை தடன் தெரியாம அழிக்கல, இந்த ஈஸ்வரி யாருன்னு அவளுக்கு நான் காமிக்கிறேன்டி. அவ குடும்பம், அவளுடைய அப்பன், ஆத்தா, தங்கச்சி, இவ வயிற்றுல வளர்ற பிள்ளைன்னு சொல்லி எல்லாத்தையும் நான் அடியோட அழிக்கல, இந்த ஈஸ்வரி இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சவால் விட்டுக்கிட்டு இருக்கு.